வணக்கம் அண்ட் வெல்கம் டு 2D தமிழ் ஸ்டோரிஸ். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அனு. ஒரு வித்தியாசமான கதையின் தலைப்பாக இருக்குல்ல, இந்த தலைப்பிற்கு பின்னால் இருக்கும் கருத்தை கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ராஜாவுக்கு 4 மனைவிகள். 4வரில் அரசன் மிகவும் நேசித்தது 4வது மனைவியைத்தான். அவளுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து அலங்கரித்து கண்ணுக்கு கண்ணா அவளை பார்த்து கொண்டார். அடுத்தபடியாக அவர் நேசித்தது 3வது மனைவியை. அண்டை அயல் நாடுகளிடமெல்லாம் அவளை தன்னோட மனைவி என்று அறிமுகப்படுத்துவதில் அவருக்கு பெருமை அதிகம். ஆனாலும் அடிமனதில் அவருக்கு ஒரு பயம், என்றேனும் ஒரு நாள் அவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்று. 2வது மனைவியிடம்தான் அவனுக்கு நம்பிக்கை அதிகம். அவள் மிக அன்பானவள், பொறுப்பும் பொறுமையும் மிகுந்தவள். கணவனது அந்தரங்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு சோதனை காலங்களில் துணையாய் நின்று கை கொடுப்பவள் 2வது மனைவிதான். அடுத்தபடியாக முதல் மனைவி அரசனிடம் மிகுந்த விசுவாசம் வைத்தவள். அவனது சொத்து ராஜ்யம் அனைத்தையும் சரிவர நிர்வகித்து வருபவள். ஆனாலும் அரசனுக்கு அவளிடம் சிறிதும் பாசமில்லை. மிகுந்த அலட்சியத்துடன் தான் அவளை நடத்தினார். ஒரு நாள் அந்த ராஜா திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். தனது முடிவு நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்தவர் மரணத்திற்கு பின் தனக்கு ஏற்பட போகும் தனிமையை எண்ணி அஞ்சினார். ஆயினும் தனது மனைவியருள் யாராவது ஒருவர் நிச்சயம் தன்னுடன் வருவார்கள் என நம்பி முதலில் 4வது மனைவியை அழைத்து பேசினார். எல்லாரையும் விட உன்னைத்தான் நான் உயர்வா வைத்து கொண்டிருந்தேன். பொன்னும் மணியும் பூட்டி மகிழ்ந்தேன். நான் இறந்தால் நீயும் என்னுடன் வருவாயல்லவா என்று அரசர் கேட்க, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது என்று ஒரே வார்த்தையில் தீர்மானமாக அவள் கூறிய பதில் அரசனின் மனதை நோகடித்தது. அடுத்து 3ஆம் மனைவியை கேட்க அவள் சொன்னாள், வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை விட்டுவிட்டு உங்களுடன் நான் வர முடியாது மன்னா. நீங்கள் இறந்தால் நான் மறுமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கையை தொடருவேன் என்று அவளும் கைவிரித்து விட்டாள். அடுத்ததாக அரசர் நம்பியது 2வது மனைவியைத்தான். அவளையும் தனியாக அழைத்து பேசினார். தனக்கு எப்பொழுதும் உதவிக்கரம் நீட்டியவள் கட்டாயம் தன்னுடன் கடைசி வரை வருவாள் என்று எதிர்பார்த்த அரசன் அவளிடமும் கேட்க, மன்னித்து விடுங்கள் மன்னா, இம்முறை என்னால் செய்ய முடிந்தது இடுகாடு வரை வந்து வழி அனுப்புவது மட்டுமே என்று சொல்லிவிட்டாள். அப்போது ஒரு குரல் அவர் அருகாமையில் கேட்டது. அரசே, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை தொடர்ந்து வர நான் எப்பொழுதும் தயார் என்று எலும்பும் தோளுமாக அரசனின் அலட்சியத்தாலும் அவமதிப்பாலும் சோர்ந்து போன முதல் மனைவியின் குரல்தான் அது. அவளது நிலையை பார்த்து வருந்திய மன்னர் தனது இத்தனை நாளைய செயலுக்கு வெட்கி தலை குனிந்தார். நாம் அனைவருமே இப்படித்தான். நமக்கு வாழ்க்கையில் 4 மனைவிகள். 4வது மனைவிதான் நமது உடல். எவ்வளவுதான் போஷாக்காக வைத்து கொண்டாலும் நாம் இறக்கும்போது நம் கூட வராது. 3ஆம் மனைவிதான் நமது சொத்து சுகங்கள். நமக்கு பிறகு பிறரிடம் போய்விடும். 2ஆம் மனைவி நமது சொந்த பந்தங்கள். அதிகபட்சம் இடுகாடு வரை வருபவை. முதல் மனைவிதான் நமது ஆன்மா. நம்மால் எவ்வளவு அலட்சியப்படுத்தப்பட்டாலும் கடைசி வரை நம் கூடவே வரும். நன்றி.